ஐயோ அப்பா நான் இப்படி பண்ணிட்டேனே, வேற எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் வேணா ஒன்று எடுத்துக்க ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் உங்களை விட்டு மட்டும் என்னை பிரிச்சிடாதீங்க, நீங்கள் மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் மட்டும் எனக்கு வேணும். இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த உணர்வு மட்டும்தான் உங்களை விட்டு போகவே கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணீர். ஹல்லேலூயா. உங்க கையை கொண்டு துவங்கினதை நீங்க இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும், வருக வரைக்கும் உங்க கையை பலப்படுத்துகிற கர்த்தர். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் பிசாசு சொல்றான், இவனுடைய வஸ்திரம் அழுக்கா இருக்குன்னு குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் உடனே குறுக்கிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லல. அவன் வஸ்திரத்தை கர்த்தர் தோய்க்க பண்ணி மாற்றி மறுபடியும் அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அவன் கையிலேயே கொடுத்து பயன்படுத்துவது உண்மையானால் நல்ல கரங்களை தட்டி. உங்களை நிறைய பேர் குற்றப்படுத்துறாங்க, அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான், பிசாசு குற்றப்படுத்துகிறான், இவளையா உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துது, நீயா. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல அவ்வளவு சீக்கிரமாய் உன்னையும் என்னையும் தூக்கி போடுகிற கர்த்தர் அல்ல. வஸ்திரத்தை மாற்றி புது வஸ்திரத்தை கொடுத்து புது பாதரட்சியை கொடுத்து மறுபடியும் உன்னை நான் நிறுத்துவேன். நீ தோற்று போன அதே இடத்துல உன்னை நான் நிறுத்துவேன். ஆமென். நீ விழுந்த அதே இடத்துல உன்னை நான் நிறுத்துவேன். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று ஆமோதிச்சு. அப்படி ஆமோதிக்கும் போது தேவனுடைய ஒரு மகிமை உன் மேல கடந்து வரட்டும். இல்ல உன்னுடைய தாட்டை நீ மாத்திரு. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உன்னோடு கூட இருக்கிறார், இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். உன்னுடைய சொப்பனம் தப்புன்றத கர்த்தர் நிரூபிப்பார். நீ உன்னை குறிச்சு யோசிச்சது தப்புன்றதை நிரூபிச்சு நிறுத்துகிறதற்கு வல்லவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும்.